பொறியியல் படிப்புகளில் என்ன துறைகளில் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் உள்ளன என்பது குறித்து வேளாளர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் ஜெயராமன் விளக்கம் அளித்துள்ளார். அவருடன் நமது ஈரோடு செய்தியாளர் குணசேகரன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு பொறியியல் படிப்புகளில் எந்த துறைக்கு அதிகப்படியான வரவேற்பு இருக்குது? அதுக்கு என்ன காரணம்? கடந்த ஆண்டை போலவே மாணவர்களிடம் பெரும் எழுச்சியாக கம்ப்யூட்டர் சயின்ஸு துறையை சேர்ந்து தான் நாடி வருகிறார்கள். அதில் பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இது மாதிரியான படிப்புகளுக்கு அதிக மவுஸ் இருக்கிறது காரணம் நமது நாட்டில் அதிகப்படியாக ஐடி அண்ட் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் துறையில் நிறைய வேலைவாய்ப்புகளும் ஏற்றுமதியும் இருக்கிறது தான் காரணம். அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையை தாண்டி இந்த ஆண்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுக்கு மக்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். ஏன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏன் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், இப்போ வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குனே ஒரு மிஷன் போட்டு ஒரு மோர் தேன் 1 lakh crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. நமது நாட்டிலேயே மொபைல் ஃபோன்ஸ், ஆப்பிள் கம்ப்யூட்டர், இது மாதிரியான சாதனங்களை கண்டிப்பாக பெரிய அளவில் நாம் உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஸோ அந்த துறையில் அதிக வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நோக்கி வர்றாங்க. இந்த மருத்துவத்துறையில், அதாவது ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம், அதில் அதிகமான நமது நாட்டில் இருப்பதால் அதை தேடி நிறைய பேர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய 100 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக மினிமம் ஒரு 2 பேர் 3 பேர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அதை மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க வேணும். ஏன்னா இன்றைக்கி மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் மட்டும் அல்லாது என்ஜினியர் இருந்தால் தான் ஆப்ரேஷன்லேருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் மெயின்டைன் பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அதனால் அந்த துறைகளும் பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு. அதை நோக்கி மாணவர்களும் செல்ல வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.